உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மூக்குத்தி பூ மேலே காத்து காந்து பேசுதம்மா. என்ன புரோட்டீன் என்ன பண்ற? பாத்த தெரியல. என்ன அது வயசு பயில விளையாட விளையாட்டாது ராத்திரி நேரத்துல. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல பட்டுன்னு பாட்டுல வாங்குவோம், படாருன்னு கழுத்த தருவோம், டக்குன்னு பவர் ஆயிடுவோம். விஷயத்துக்கு கேண்டீன் உங்க ஊர்ல 60 வயசு கிளை வயசுக்கு வந்துட்டாlamல, தந்தி வந்துச்சா பாக்கலாம். இருக்காதயா? ஏய் சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? மிச்சர் பழம் சிப்ஸ் இருக்கு. ஐயா நான் சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு கேட்டயா? சாப்பாடு. யோ கேண்டீன் என்ன சிரிக்கிற? போடாங்க கொய்யால இம்பட குடிச்சு விட தின்னவனா ஈரக்குள்ள வச்சு செத்து போயிட மாட்டோமா? ஏன் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? வீட்டுக்கு நேரா போவேன், மணி எண்டே காக்கல கறியை வாங்கி பொண்ணு வரலாம் வறுத்து வச்சிருப்பேன், 2 சப்பாத்தியை போடுவேன், சட்டு போட்டு சோழி முடிஞ்சுவோம். போதும் போதும், உன் சமையலை பத்தி எனக்கு தெரியாது. என்ன தெரியும்? உன் கேண்டீன்ல இருந்து வடையை சாப்பிட்டு ஒரு மாசமா வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயா எடையை குறைக்கணும் வந்து வடையை கேட்டான், கொடுத்தது தப்பா? டேய் 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 இந்தடா டேய் அடே ஊரா முடிச்சறக்கு ஓசியா கிடைக்கும் உன் பாட்ட ஊரு குடிச்சிட்டே இருக்காத. விடிய காலம் வந்தீங்கன்னா வட்டி மூலமா கணக்கு பாப்பேன் தெரியுமில? இந்த ஜானி காந்தி, ஏய் காந்தி என்னையா யோ, வாரத்துல ஒரு நாள் பேசாம இருந்தா மௌன விரதம்னு அர்த்தம், வருஷம் பூரா பேசாம இருந்தா என்னையா அர்த்தம்? ஏய் கேண்டீன் எங்க அவனை பேசி பாப்போம், எங்க அவனை சரக்கு அடிக்க வை பாப்போம். யார் இவனையா? அடா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க சொன்னாலே 8 நாளைக்கு ஏனைய போட்டு 8 அடி பாப்பேன், இவனை போய் சரக்கு அடிக்க சொல்ற? இந்த கிளம்பிட்டாரியா படம் எடுக்கிறதுக்கு? ஏப்பா இவன் என்ன கரண்ட கையில கொடுத்தோம்னா கை முடிக்கிட்டு போயிட்டே இருப்பானோ? என்னடா செல்லம், குளிச்சிட்டு வாங்க, டிஃபன் ரெடி பண்றேன். வாடா. முதல்ல இவனை ரெடி பண்ணு, எப்ப பாரு அழுதுட்டே இருப்பான், அழு மூஞ்சி. அழாதடா செல்லம். அப்ப என்னப்பா திடீர்னு மலேசியால இருந்து சொல்லாம வந்திருக்கீங்க? அன்மதிக்கு ஷாக்கா இருக்கட்டுமே தான் சொல்லாம வந்துட்டேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு. வா போலாம். ஒர்க் எல்லாம் எப்படிப்பா போயிட்டு? பிரமாதமா போயிட்டு இருக்குப்பா. கௌரி கௌரி வரேன். வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? சும்மாதான் லீவு கிடைச்சது அதான். என்னடா செல்லம் ஒரு மாதிரியா இருக்க? காஃபி கொண்டு வர மாமா. இல்லம்மா நான் குளிச்சிட்டு சாப்பிடுறேம்மா. இல்ல இல்ல ஏன்டா அழுவுற? தாத்தா வந்திருக்காருல பாரு. அழக்கூடாது. ஹலோ. பாரு பாரு. இல்ல வெளியூருக்கு வரணும். தெரியாது. அழக்கூடாது. என்னம்மா கௌரி யார் லைன்ல? உள்ளூர் வெளியூர் ஆமா இல்லன்னுகிட்டு. அது சரி சண்முதி எங்க? காலேஜ் போயிருக்காளா? ஆமா இல்லப்பா. என்னது ஒரு கேள்வி காமா இல்லன்னு 2 பதில் சொல்றீங்க? அது அப்பா சண்முதிக்கு இருக்கிற டேலண்ட் பத்தி உங்களுக்கு தெரியாதே. பாப் சாங்ல என்னமா பிச்சு உதறா தெரியுமாப்பா? அதான் வெளியூர் போயிருக்கா மாமா. அவ இன்னும் அந்த வேலையை விடலையா? இப்ப அவ எங்க இருக்கா? வெரி குட் ஷண்முதி, தேங்க் யூ. மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கு. இன்னும் ஒரு சாங் நல்லா வந்திருக்குன்னு ரிலாக்ஸ் ஆயிடாத. இன்னும் 5 சாங் இருக்கு, அதே நீ தான் பண்ற. நானா? ஐயோ, இன்னும் 5 சாங்கா? ஓகே டன். கண்டிப்பா இந்த வருஷம் டாப் 10ல நம்பர் 1 நான் தான் வருவேன். அசத்தி காட்டுறேன். வெரி குட். ஏய் என்னாச்சு? நல்லா ஜாலியா ஆடிட்டு இருந்த, திடீர்னு டல் ஆயிட்ட? இல்லடி, 2 டேஸ்ல வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப 4 டேஸ் ஆயிடுச்சு. வீட்டை நினைச்சாதான் பயமா இருக்கு. முதல்ல நம்ம பேரண்ட்ஸ் நம்ம விருப்பத்துக்கு அலோவ் பண்ணணும். சும்மா அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டிக்கிட்டே இருந்தா அப்புறம் நம்ம வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிடும். ஓகே, டோன்ட் வரி, ரிலாக்ஸ். ஹலோ ஹலோ, யோ முருகா, என்னன்னு சொல்லி தொலையா? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஹலோ, நான் முருகா இல்லைங்க, ராங் நம்பர். என்ன ராங் நம்பரா? ஆமாங்க, தினமும் 4 பேர்கிட்ட பேசுவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? யோ நான் யார் தெரியுமா? யாருங்க? போலீஸ்காரங்கிட்டே போன் பண்ணி நக்கல் பண்றியா? தொலைச்சு விடும் தொலைச்சு. ஹலோ, டேய்
ரகு பைத்தியம். நீதான் எனக்கு தெரியும். பர்த்டே விஷ் பண்ணதானே ஃபோன் பண்ண. அப்புறம் எதுக்கு சைலண்டா இருக்கற? ஹலோ, நான் ரகு இல்லைங்க, ராங் நம்பர். சாரி, என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். பரவாயில்லைங்க. எனிவே ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். நீங்க ராங் நம்பரா இருந்தா கூட விஷ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. நீங்களும் டின்னருக்கு அவசியம் வரணும். நாம நேர்ல மீட் பண்ணுவோம். வேண்டாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காது. எனக்கு மத்தவங்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பேசி பழக தெரியாது. சரியான காம்ப்ளெக்ஸ் பாத்துட்டு மாட்டிக்கிட்டேன். சாரி அண்ணி, ஐம் வெரி டயர்ட். சரியான பசி. சாப்பிட என்ன இருக்கு? டாடி எப்போ வந்தாங்க? டாடி ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? திடீர்னு எப்போ வந்தீங்க டாடி? கௌரி, காலைல 11 மணிக்கு ஃப்ளைட்டு. தூங்கி எந்திரிச்சு ரெடியா இருக்கு சொல்லு. டாடி எங்க போறோம்? மலேசியாவுக்கு. டாடி நாளைக்கு காலேஜ் போகணும். நீ காலேஜ் படிக்கிற லட்சணத்தை தான் 4 நாளா பாக்குறேன். அது பாப் சாங் ஷூட்டிங். பாப்பு டான்ஸ்னு நிறைய பொண்ணுங்களோட சேர்ந்து கூத்து அடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. டாடி அது என் லட்சியம். இப்படி ராத்திரி பகலா ஊரை சுத்திட்டு வர்றதுதான் உன்னுடைய லட்சியம்னு நான் அலட்சியமா இருந்தா எனக்கு அவமானம் தான் மிஞ்சும். சண்மதி இருக்காளான்னு ஒரு நாளைக்கு 100 பசங்க போன் பண்றாங்க. இது என்ன வீடா இல்ல? டாடி உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா நீ தேர்ந்தெடுத்துக்கிற வழி மேலதான் நம்பிக்கை இல்ல. நாளைக்கே நீ உன்னை ஒருத்தங்கிட்ட தொலைச்சிட்டு வந்து நின்னா அப்புறம் நாங்க குடும்பத்தோட நாக்க புடுங்கிட்டு சாக வேண்டியதான். டாடி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்க பொண்ணு. அதனாலதான் நீ அசிங்கப்பற்ற கூடாதுன்னு நினைக்கிறேன். அளவுக்கு அதிகமா அக்கறை எடுத்துக்கிறேன். நீங்க படுறது அக்கறை இல்ல டாடி, சந்தேகம். உன்னை எப்படி வளர்க்கறதுன்னு பெத்தவனுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு உங்க பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேசல இப்போ. ஆமா, என் பொண்ணு கிட்ட பேசலதான். பாட்டு டான்ஸ்னு கூத்தாடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். டாடி நீ ஒண்ணும் பேசாத, முடிவை நான் சொல்றேன். நாளை காலையில 11 மணிக்கு ஃபிளைட். மலேசியாவுக்கு கண்டிப்பா நீ என் கூட வர. இனிமே நீ என் கண்காணிப்புல இருந்தா வளரணும். டாடி ப்ளீஸ் டாடி. நான் முடிவு எடுத்ததுதான். இனிமே நான் உங்க கூட பேச விரும்பல. என்ன இது? ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா. அண்ணா நீ அது அப்பா கிட்ட சொல்ல. நான் மலேசியாக்குலாம் போல, இங்கே இருக்கேன். ப்ளீஸ் நா. அப்பா பிடிவாதம் பிடிச்சாருன்னா மாத்திக்க மாட்டாரு. நாம தான் நம்மள மாத்திக்கணும். நோ, நீ வேணா அம்மா மாதிரி பொறுமையா இருக்கலாம். என்னால முடியாது. என்னோட பிடிவாதம் என்னன்னு அவரை தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் முடிவா சொல்றேன். நான் அவர் கூட மலேசியாக்கு போக மாட்டேன். ஹலோ, விந்தியா இருக்காங்களா? ராங் நம்பர். ஹலோ ஹலோ மேடம், இது 43284116 தானே? நம்பர் சரிதான். உங்களுக்கு யார் வேணும்? விந்தியா வேணும். நீங்க யார் பேசுறது? விந்தியா நீங்க யாரும் இல்ல. அம்மா, நான் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்பா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால உயிர் வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருமா, எனக்கு ஒரு வழி தெரியல.
ஹலோ மேடம், நான் தாங்க. மறுபடியும் பேசுறேன்னு கோவப்படாதீங்க. என்னவோ தெரியல, திரும்ப உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. மிஸ்டர், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க ராங் நம்பர்ல பேசிட்டு இருக்கீங்க. ஆமா மேடம், நான் ராங் நம்பர் தான். அது ஒண்ணும் இல்லைங்க, என் கூட அன்பா 4 வார்த்தை பேச யாருமே இல்லைங்க. அப்ப நீங்க எதுக்கு உயிரோட இருக்கணும்? அப்ப என்ன தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களா? ஆமா, உங்க போன் மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் என் கையில இருக்கிற தூக்க மாத்திரை என்ன நிம்மதியா தூங்க வச்சிருக்கும். உங்க போன் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதெல்லாம் கோழைங்க எடுக்கிற முடிவுங்க. ஓரறிவு உள்ள காக்கா குருவிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. தனக்கான கூட்டை தானே கட்டிக்கிட்டு, தனக்கு வேண்டிய உணவை தானே தேடிக்கிட்டு, மழை வெயில்னு எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வாழணும்னு போராடுது. அது கூட போராடி வாழும் போது 6 அறிவு படைச்ச நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமா? அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கே வந்தேன். இந்த உலகத்துல யாருக்கு தான் சோகம் இல்லை, பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருது இல்ல. அதுக்கு தற்கொலை தான் ஒரே முடிவுன்னா இந்த உலகம் எப்போ அழிஞ்சு போயிருக்கும். ஏங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? உங்களுக்குன்னு யாருமே இல்லையா? இருக்காங்க. எங்கேயுமே போக கூடாதுன்னு சட்டம் போடுற அப்பா, அவரு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற அண்ணா, அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ற அண்ணி, எல்லாரும் இருக்காங்க. அப்பா அண்ணன்றீங்க, அப்ப உங்களுக்கு நல்லதானே பண்ணுவாங்க. நல்லதுன்னு நினைச்சுதான் செய்யறாங்க. ஆனா எல்லாமே எனக்கு தப்புன்னு தான் தோணுது. இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரின்னு யாரோ ஒரு அறிஞர் சொல்லியிருக்கான். நீங்க சிரிச்சா அதுவும் சிரிக்கும், நீங்க அழுதா அதுவும் அழும். என்ன சொல்றீங்க? எல்லாரும் இருந்தோம் உங்க எதிர்பார்ப்புக்கு அவங்க இல்ல போல இருக்கு. ஒரு விஷயம் யோசிச்சிங்களா? நீங்க அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. என்னங்க, உங்க முடிவு மாத்திக்கிட்டீங்களா? நல்ல முடிவு எடுங்க. சரின்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க மேடம். என் மேல உங்களுக்கு அப்படி என்ன அக்கறை? தெரியல, ஆனா நீங்க 100 வருஷம் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். சரின்னு சொல்லுங்க மேடம். சரி, பார்க்கலாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ரொம்ப சந்தோஷம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. காலையில எல்லாம் சாதாரணமா தெரியும். நான் மறுபடியும் பேசுறேன். ஹலோ ஹலோ.